ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எக்ஸ்டீரியர் மாடல் 3ds மேட்ச்ல எப்படி கிரியேட் பண்ணி அழகா அவுட்புட் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நான் ஒரு மாடல் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாடலை தான் நான் ஃபுல்லாவே பண்ண போறேன். இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளா எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி ஃபுல்லா கிரியேட் பண்றது அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துடலாம். சரிங்களா? இந்த மாடலை பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ்லயே தான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. யூனிட் ஃபிட் வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி இந்த சைடு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 21 அப்படின்னு வச்சுக்கிறேன். லென்த் 21. வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஃபீட் வித்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஹைட்டு ஆஸ் யூஸ்வல் ஒரு 11 ஃபீட் ஹைட்டு தான் இருக்கணும். இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். வித்து கொஞ்சம் மாத்திடலாம். ஒரு 16 வைக்கலாம். 16 வைக்கும் போது லென்த் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு 26 மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு லென்த்தா இருக்கிற பில்டிங் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண அடுத்த செகண்டே இந்த ஆப்ஜெக்டை ஒயர் ஃப்ரேம் வச்சு பாருங்க. செக்மெண்ட் அவ்வளோக்கா இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா செக்மெண்ட் இல்லாம தான் நம்ம மாடல் கிரியேட் பண்ண போறோம். இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேட்டபிள் பாலியா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் F4 ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேம்ல கொண்டு வாங்க. இப்போ ஃப்ரண்ட் ஏரியால நான் ஃபுல்லா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பாலிகான செலக்ட் பண்ணிட்டு இதுல பார்டர் கட்டணும். அதாவது 9 இன்ச் பக்கத்துல பார்டர் கட்டணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இன்செர்ட்னு ஒரு ஆப்ஷன், எடிட்டபிள் பாலியில எடிட் பாலிகான்ல இன்செர்ட் கொடுத்துட்டு எவ்வளோ இன்ச்சு 0.8 வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா 9 இன்ச் உங்களுக்கு அழகா கிரியேட் ஆகும். நான் ஒரு 0.6 வச்சேன்னா ஒரு 7 இன்ச் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு ஓகே தான். இப்போ ஃபுல்லாவே அந்த கடைசி மட்டும் கொண்டு போகணும். இப்போ லெஃப்ட் வியூ வந்துடுங்க. லெஃப்ட் வியூல இங்க இருந்து இந்த கடைசி கொண்டு போகணுமா, எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் இந்த டைம் வெளியே வருது. நான் அப்படியே மைனஸ்ல உள்ள கொண்டு போய் வச்சிடறேன். இப்போ பாருங்க, எட்ஜ் டு எட்ஜ் நமக்கு ஒரு ரூமோட அந்த கடைசி வந்துருச்சா. இப்போ பாலிகான்ல இருந்து வெளியே வாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு விண்டோ, அந்த சைடு ஒரு விண்டோ ரெடி பண்ணணும். கிளாஸ்ல தான் ஃபுல்லாவே போட போறேன். அதனால ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கங்க. ஆட்டோ கிரிட் எனேபிள் பண்ணிட்டு தரையிலிருந்து ஒரு 5க்கு ஒரு 7 அடி இல்லாட்டி 8 அடிக்கு நம்ம பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸோட நான் இது ஒரு 5 அடி வச்சுக்கலாம். 5 கூட வேண்டாம், ஒரு 4 அடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வித்து ப்ரோபுலியன் தான் பண்ண போறேன். அதனால பிரச்சனை இல்லை. ஹைட்டு 11 ஃபீட் ஆல்ரெடி வச்சிருக்கேன். 1 ஃபீட்டு போயிருச்சு. 10 ஃபீட்டு. இப்போ நம்மளுக்கு அதுல இருந்து கம்மியாக பண்ணும்போது ஒரு 8 ஃபீட்டு ஹைட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 8 ஃபீட் ஹைட்டு. இப்போ தரையிலிருந்து மேலே தூக்கணும் அப்படின்னா மூவ் டூலு W ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே இருந்து ஒரு 2ன்னு வச்சுங்கன்னா 2 இன்ச்சு இதை நான் உள்ள தள்ளிட்டு போறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். 2 இன்ச்சு வேணா நம்ம ஒரு 1 இன்ச்சுங்கிற மாதிரி வச்சுட்டு இது 7 அடி வச்சிருக்கிறோன்னா 8 அடி வச்சிருக்கேன். 9 அடி வச்சுக்கலாம். இங்கிருந்து கீழையும் மேலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது இங்கே கொண்டு வந்துக்கிறேன். இங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணி அங்கே ஒரு டூப்ளிகேட் காப்பி. ஓகேங்களா? இது அப்படியே ஆப்போசிட்ல வச்சா நல்லா இருக்கும். பரவாயில்ல, ஆப்போசிட்ல எது வேணாம். இந்த இடத்துல மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதவே தான் டாப்ல ஒரு போர்ஷன் கொண்டு போறேன். அதனால இந்த 2 மட்டும் காப்பி பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி டிராக் பண்ணீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி மேலே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஸ்னாப் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்னாப்ல வெர்டெக்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு மூவ் டூல் வச்சுட்டு இதை டிராக் பண்ணி கொண்டு இந்த இடத்துல வச்சீங்கன்னா கரெக்டா நம்மளோட இந்த இதோட சீலிங்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரொட்டேட் டூல் ஆங்கிள் ஸ்னாப் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. கரெக்டா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இதை ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு இங்கிருந்து இது டோட்டலாம் இந்த இடத்துல கொண்டு வந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாடல் என்ன பண்ணிக்கலாம்னா இதோட இப்போ மேலே இருக்கிற விண்டோ கொஞ்சம் பெருசா வேணும். அதனால இந்த விண்டோவோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 ஃபீட் 10ங்கிறது ஒரு 12 ஃபீட் கொடுத்துக்கலாம். 12 ஃபீட்டுங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்.
12ங்கிறது ஒரு 16 வச்சுக்கலாம். ப்ராடா பெருசாவே இருக்கட்டும். 16 ஓகே. 3 விண்டோவும் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறதுக்கு பூலியன் பண்ணிடலாம். கிரியேட் ஜாமெண்ட்ரி காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோ பூலியன் பிரிண்ட் கொடுத்துட்டு 1 2 எஸ்கேப் கொடுத்துருங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் ப்ரோ பூலியன் பிரிண்ட் எஸ்கேப் கொடுத்துருங்க. 2 ஆப்ஜெக்டையும் கன்வெர்டேட்டபிள் பாலிகான். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்பர் 4 பாலிகான்ல 2 செலக்ட் பண்ணுங்க. உள்ள செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜ் அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்பர் 4 பெரும் பாலிகான்ல இதையும் செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜ் கட் ஆயிடுச்சுங்களா. இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு மாடலிங்ல எடிட்ல லூப் உள்ள வச்சு, ஏன்னா வெளியே வச்சிங்கன்னா வெளியே தான் வரும், உள்ள வராது. அதனால இப்போ நான் உள்ள வச்சு ஒரு கிளிக்கு. இப்போ சிப் லூப்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ பாலிகான் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாலிகான் செலக்ட் பண்ணிருக்கேன்னா பிரிட்ஜ் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், அது வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா விண்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். விண்டோ கிரியேட் பண்ணுறதுக்கு நான் டிஃபால்ட்டாக இருக்கிற விண்டோவே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபிக்ஸ்டு விண்டோவில் ஆட்டோ கிரிட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு இங்கிருந்து இங்கே மேலே ஓகேங்களா. இந்த இடத்துல கிரியேட் பண்ணியாச்சு. இந்த விண்டோவோட ஃப்ரேம் லென்த்து இது வந்து ஒரு 2 இன்ச்சு. அதுக்கு அடுத்தது ஃப்ரேமோட திக்னஸ்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸோட திக்னஸும் வந்து நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸிங் திக்னஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா. இப்போ இதை இந்த இடத்துல மாடல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிருந்து இங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிவைடர் போட்டுடலாம். அதனால பேனல்ல 2 பேனலோட திக்னஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் ஓரளவுக்கு ஓகேங்களா. இந்த அளவுக்கு பேனல் திக்னஸ் ஓகே. கீழேயும் பேனல் திக்னஸ் கொண்டு வரணும். கரெக்டாக என்னால் கீழே ஸ்னாப் எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஒரு லூப் ஒன்று போட்டுக்கலாம். லூப் போடுறதுக்கு இதே மாதிரி தான் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. எடிட்ல லூப்பு இங்கே நான் செலக்ட் பண்ணி இங்கே ஒரு லூப்பு இந்த இடத்துல எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ கிரியேட் ஃபிக்ஸ்டு விண்டோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓகேங்களா. விண்டோவோட வச்ச ஒரு வந்து விண்டோ கிளாசிங் வந்து அழகா கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபுல் ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ டாப் வியூ போய்க்கிறேன். டாப் வியூல ஒரு பாக்ஸ் எடுத்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கீழே இருந்து இங்கிருந்து தான் ஓவராலா நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூல அப்படியே மைனஸ்ல ஒரு இது வச்சுக்கோங்க. எஸ்கேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. இப்போ இதோட ஹைட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனாலும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்னாப் ஆஃப் பண்ணுங்க. இந்த இடத்துல கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃப்ளோர் வந்து இங்க போட்டாச்சு. இங்கிருந்து ஃப்ளோர் கொண்டு வரணும். இந்த ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணி கன்வெர்டேட்டபிள் பாலிகான் நம்பர் 2 செலக்ட் பண்ணி எட்ஜ் செலக்ட் பண்ணுங்க. இந்த 2 இதுலையும் கனெக்ட் 2 நம்பர்ஸ் வச்சுட்டு 2ஐயும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ். இப்போ நம்பர் 4 பாலிகான் இங்கிருந்து நடபாதைக்காகத்தான் ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறோம். நான் இந்த போர்ஷனை இதோடவே வந்து கட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இப்போ கீழே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் எது கொடுக்குறேன்னா சப்போஸ் ஒரு லைட்டாக உள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பாட்டமில் ஒரு ரூம் தனியாக போகிற மாதிரி இருக்கும். இது ஸ்விம்மிங் பூலுக்கு பார்த்தீங்களா, அதுக்காக லைட்டாக கீழே இருந்து இறங்கி இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். இதுக்கு தனியாக நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். அதனால இப்போதைக்கு இது இருக்கட்டும் ஓகேங்களா. ஏன்னா கேமரா வியூ வைக்கும்போது இந்த இடம் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிடும்.
அதுக்கப்புறம் இந்த இதை நம்ம இந்த சைடில் இருக்கிற ஃப்ளோருக்காக லைட்டாக அந்த சைடு எக்ஸ்ட்ரூட் பண்ணி லைட்டாக இழுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு ஆடு கொடுத்துட்டு இதை வந்து காம்பவுண்ட் வால் லைட்டாக சின்னதாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒரு எக்ஸ்ட்ரூடு, இந்த எக்ஸ்ட்ரூடை வந்து ஒரு 4 அடி ஹைட்டு இல்லாட்டி ஒரு 5 அடி ஹைட்டு வந்து செட் பண்ணிக்கலாம். 5 அடி ஹைட் வந்து டோட்டலாக ஃப்ரண்ட்ல இருக்கிற காம்பவுண்ட் வால்க்காக. இப்போ பேக்கில் இருக்கிற காம்பவுண்ட் வால் வந்து ரெடி பண்ணணும். நான் இந்த 2 இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, ஏன்னா பேக்கில் எல்லாம் அவ்வளோக்கா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால சிம்பிளாக நான் வந்து இந்த 2 இடத்த செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இழுத்துருங்க. இழுத்துட்டீங்கன்னா இப்போ நான் கேமரா இங்கே வச்சாலும் கூட பின்னாடி காம்பவுண்ட் வால் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி நம்ம என்ன மாடல் செய்றீங்களோ அந்த மாடலுக்கான ஒர்க்கை மட்டும் அதாவது பார்த்துட்டு போனா போதும். எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ இங்க வந்து இது கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம மாடலை இது ரெண்டையுமே வந்து ஃப்ரண்ட்ல இருக்குது. இப்போ இது ஓகே தான். சப்போஸ் பில்டிங் இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த 2 இடத்துலையும் நீ கொஞ்சம் ஒரு பின்னாடி எக்ஸ்ட்ரா ரூம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி காட்டிக்கலாம். ஒரே ஒரு கனெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் கனெக்டை வச்சு இப்போ நம்பர் 4 பாலிகான் இந்த இதை நான் பின்னாடி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மாடல் வந்து ஓரளவு கொண்டு போயாச்சு. இப்போ விண்டோ இருக்கு. இந்த 3 ஆப்ஷனையும் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் ரேட்டபிள் பாலிகான்ல இந்த 4ஐயுமே செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் கீ கொடுங்க, ஐசோலேட் போயிடும். நம்பர் 4 இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு டிட்டாச் கொடுக்கலாம். டிட்டாச் இல்லாமல் இருந்தாலும் நம்ம டைரக்டா கிளாஸை போட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட ஒர்க் பண்ணலாம். நம்பர் 4 இந்த இடம் கீழே வந்தீங்கன்னா டிட்டாச். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த இடம் ஏன்னா ஓவராலா நம்ம டிட்டாச் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து தெரியாம மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் கூட அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் தான் போகும். இல்லாட்டி என்னன்னா ஒவ்வொரு டைமுமே ஃப்ரேமும் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதாகிற மாதிரி இருக்கும். அதனால டோட்டலா இந்த ஏரியாவை நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இங்க ஒரு பிளைன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பிளைன் இருக்குன்னா ஃபுல்லா வாட்டர் கிரியேட் பண்றதுக்காக பாக்ஸை வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணி கூட நம்ம பிளைன் வந்து கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இங்க ஒரு பாலிகானை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூடு, ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரூட்ல நான் இங்கு மட்டும் கீழே இறக்கிறேன். ஆக்சுவலா இந்த இடத்துல இதாகுது பார்த்தீங்களா, அதனால இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கும் இந்த 2 இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு கனெக்ட் மட்டும் ஆட் பண்றேன். இந்த அளவுக்கு நினச்சிக்கிறேன். இப்போ பாலிகான்ல இந்த பாலிகான் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம்னா டிட்டாச் பண்ணிடுங்க. ஸ்விம்மிங் பூல் வாட்டர் இருக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்த நம்ம மறைக்கணும்ல, ஏன்னா மறைச்சாதான் வந்து ஒரு கார்டன் போடுற மாதிரி செட் ஆகும். பின்னாடி நம்மளுக்கு வந்து நார்மலா இருந்துட்டாலே போதும். அதனால ஃபுல்லாவே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்க்கு டோட்டலா ஒரு இன்செர்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணி அப்படியே மைனஸ் பண்ணி லைட்டா கீழே இறக்கிறேன். இது வந்து ஒரு ஆப்ஷன். இப்போ ஓவராலா மாடல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இங்க கார்டன் கிரியேட் பண்றதுக்கு நான் ஃபாரஸ்ட் பேக்ல இருக்கிற லான் தான் யூஸ் பண்ண போறேன். லான் யூஸ் பண்ணோம்னா ஜென்ரேட் கொடுத்து தான் நம்ம பண்ணுவோம். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து ஒரு டெம்பரவரியா ஒரு சின்ன ரெக்டாங்குலர் எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த ரெக்டாங்குலர் எதுக்குங்கிறத நான் சொல்றேன். இது வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்க இல்லாட்டிங்க நம்ம இந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இங்க ஒரு லான் கிரியேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு லான் கிரியேட் பண்ணணும். இதை அப்படியே டிராக் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் பிடிச்சு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுமா. இங்கிருந்து கரெக்டா லைட்டா ஸ்கேலு ஆப்ஜெக்டை சென்டர்ல வச்சு நல்லா ஸ்கேல் பண்ணுங்க. ஸ்கேல் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு 2 லானுக்கும்
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைலிங் மாதிரி போடணும். நான் ரைலிங் போடுறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா லைன் டூலே யூஸ் பண்ணிக்கிறேன். லைன் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ரைலிங் போடும்போது ஸ்னாப் வச்சு ஈஸியாக எடுக்க முடியும். நம்பர் 2ல் இங்கேயும் இங்கேயும் ஆல்ட் கியூ கொடுத்துருங்க, ஐசோலேட் போயிடும். இப்போ ஒரே ஒரு கனெக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு இப்போ ஐசோலேட்லேருந்து வெளியே வந்துடுறேன். இந்த இடத்த சென்ட்ரல் எடுத்தீங்கன்னா இப்போ ரைலிங் பார்ட்டு இங்கே வந்துருச்சுங்களா. இப்போ இதுலேருந்து எடுத்துறேன். இப்போ லைன் டூலில் ஸ்னாப் ஆன் பண்ணுங்க. 1 பாயிண்ட், 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட், 4 பாயிண்ட் கொடுத்தோன்னவே எக்ஸ்ட்ரூடுங்கிற ஒரு மாடிஃபையர் ஆட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரூடு வந்து ஒரு 3 அடி ஹைட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப தின்னாதான் இருக்கு, திக் கொண்டு வரணும்னா ஷெல்லுங்கிற ஒரு மாடிஃபையரும் சேர்த்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அவுட்டரை கட் பண்ணிட்டு இன்னர்ல ஓகேங்களா. இது வந்து மேலே இருக்க கிளாஸோட திக்னஸ்க்காக நான் இன்னர்ல வந்து லைட்டா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பார்ட்டு. 2வது என்ன பண்ணிக்கலாம்னா இதை கொஞ்சம் திக்கா கொண்டு வந்தோம்னா, ஏன்னா இங்க அலுமினியம் பீடிங் எல்லாமே இருக்கும். அலுமினியம் பீடிங் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை நார்மலா ஏதாச்சும் ஒன்று போடனாலும் போட்டுக்கலாம். அலுமினியம் பீடிங்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வேலையை வந்து ஈஸியாக மிச்சப்படுத்திக்கலாம். அதனால ஆப்ஜெக்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் பாலிகான் கொடுத்து பண்ணலாம். இல்லை இதை ஷிஃப்ட் பிடிச்சி நல்லா மேலே தூக்கிடுங்க. மேலே தூக்கிட்டு எக்ஸ்ட்ரூடையும் இதையும் 2ஐயும் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு ரெண்டரிங் அவுட்டு ரெக்டாங்குலர் வச்சு இதோட ஹைட்டு டெப்த்து இங்க பாருங்க கரெக்டா ஒரு ஆப்ஷன் வந்துச்சா. வித் மட்டும் லைட்டா கம்மி பண்ணிட்டு ஹைட்டை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு பீடிங் மட்டும் கிரியேட் ஆன மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து ஒரு ஆப்ஷன். இது அப்படியே கீழே தூக்கிட்டு வந்தோம்னா கடைசிக்கு இந்த இடத்துல தரையில ஒரு பீடிங், அந்த டாப்ல ஒரு பீடிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இந்த கார்னர்ல கனெக்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணோம்ல, அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லைன் டூல் எடுத்துட்டு ஆட்டோ கிரிட் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து கரெக்டா கீழே ஷிஃப்ட் பிடிச்சி இங்கிருந்து இங்கே இந்த கார்னருக்கு கொண்டு போயிடலாம். இந்த ஆப்ஜெக்டையும் கண்ட்ரோல் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு சுட்டு பிடிச்சி ஒரு டூப்ளிகேட் எடுத்து அந்த கடைசி கொண்டு போய் வச்சுறேன். இப்போ ஓவரால் இந்த ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டபிள் பாலிகான் ரைட் கிளிக் பண்ணி அட்டாச்சு. இந்த மேலே இருக்கிற இந்த அலுமினியம் பீடிங்காக யூஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா இது நம்ம வந்து சும்மா அட்டாச் இருக்கிறதுக்காக கொடுக்குறத ஒரு சிம்பிளாக கொடுக்குறது தான். இதனால வந்து நம்ம மாடல் வந்து எது இதாக போகிறதில்ல. ஏன்னா இப்போ மாடலே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்காகத்தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மேலே ஒரு பாக்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த பாக்ஸுக்கு 1 2 ஒரே ஒரு கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் இங்கே போடுங்க. இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு கனெக்ட், இந்த கனெக்டை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் 4 பாலிகான். இந்த ஆப்ஜெக்டை லைட்டாக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரூடு ஓகே கொடுத்துட்டு லைட்டாக இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் வந்து ஓரளவுக்கு நான் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இனி நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.